எவ்வளோ கஷ்டம் நீங்கள் கும்பிட்றீங்க, எவ்வளோ பிரதிபலன் கிடைக்கும் கும்பிட்றீங்க அப்படின்பா ஆப்தாபூர்வமாக கும்பிடணும். நீங்கள் கும்பிடும்போது கேட்குறது தான் சுயம்பு மேலுக்கு 47,000 வருஷம் பழமையான சிலை. கோயில் தந்தோடனே முதல்ல இவ்வளோ தான் அபிஷேகம் நடக்கும். அப்படின்னும் போது நீங்கள் கும்பிடுறது உங்களை கண்காணிக்குது 7 பேர் உட்காந்துக்கிறாங்க. போனான் குடும்பம் கரெக்டாக தான் முடிச்சிட்டேன். உனக்கு எதனா முகம் தெரியுதா எதிரில்? முதல்ல போன கேட்க போகிறேன். எதனா தெரியுதா உனக்கு எதிரில்? இப்போ போன பிடி அப்படியே பிடிச்சி ஒரு முகம் வாய் தந்துருக்குதா அப்படியே பிடிச்சி அப்படியே பிடிங்க. ஏதோ எங்கள் ஒரு முகம் வாய் உப்பின்னு ஒரு முகம் நம்மளை பார்த்துங்கதா, இந்த வாய் தந்துன்னு ஒரு முகம் தெரியுதா, இங்கே 2 கருப்பு கலர் ஒரு முகம் நம்மளை பார்த்துங்கதா, இது ஒரு முகம் ஒன்று எட்டி பார்த்துங்கதாங்க உள்ளேருந்து அப்படியே பொறுமையாக கீழே. அது பாரு ஒன்று சின்னதாக ஒன்று 2 முகம் தெரியுதாங்க. அது பார்த்துட்டு சிங்க முகம் தெரியுதா, சிங்க முகம் சிங்கத்தோட முகம். அதேமாரி ஒரு மண்டோட ஒரு முகம் இருக்குதா, நெத்தி கண்ணோட அப்படியே யூடன் திக்கும் அப்படியே மேலே லைட் அவ்வளோ ஆட்டாது அப்படியே பிடிச்சிக்க. முகம் தெரிந்தாங்க இவங்களாம் சித்தர்கள் அப்படியே யூட்டன் அப்படியே பிடிச்சிக்க. இந்த சின்ன சின்ன முகம் தெரியுதுல்ல இவங்களாம் சித்தர்கள் அப்படியே யூட்டன். இப்போ அங்கே பிரம்மதேவர் பார்த்தில்லையா, பிரம்மதேவரே பொறுமையாக பார்க்கணும். தெரியுதம்மா முகம் உங்களுக்கு சின்ன சின்னதாக? இவங்கெல்லாம் சித்தர்கள். முழு மனசாக வேண்டணும். கல்யாணம் ஆகாதவங்க, குழந்தை இல்லாதவங்க, தொழில் முன்னே நினைக்கிற வீட்டில் பிரச்சனைங்கிறவங்க, கடன் பிரச்சனை